அடையார்லேருந்தே போட்டோம். அடையார்லேருந்து கத்திப்பாரா தான் ட்ராப்பு. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். ப்ரோ ஐ எம் யூடியூபர். யூ ரன் அப். வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்டி விலாக். நான் உங்கள் சூர்யா. டே 6 December 9 மண்டே மார்னிங் ஆட்டோ எடுத்திருக்கோம். பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத. See you soon guys. ஓகே guys, ஃபஸ்ட்டு புக்கிங் பார்த்து எடுத்துட்டோம். எங்கே எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்ஹெச் 100 feet ரோட்லேருந்து ஆதம்பாக்கம் பிகின் ஓட்டிருக்கேன். லோக்கல் தான். இந்த புக்கிங் தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு அந்த கஸ்டமரை போய்ட்டு அங்கே ட்ராப் பண்ணிட்டு அங்கே இருந்து பார்க்கலாம். ஓகேவா? நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாரு. இன்னும் ஒருத்தரையாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம். நீங்கள் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆதம்பாக்கத்துலேருந்து அடையாறு சவாரி போட்டிருக்கேன். கஸ்டமர் லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கேன். லொக்கேஷன் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கஸ்டமர் கால் பண்ணாங்க, இன்னும் இறங்கி வரல. எங்கே இருக்காங்கன்னு தெரில. திரும்ப நம்ம தான் கால் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே தான் லொக்கேஷன் முடிஞ்சிச்சு. அவங்களது கஸ்டமரை பிக்கப் பண்ணிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அடையாறு ராமகிருஷ்ண நகர் 3rd Street தான் போயிட்டுருக்கேன். அதே போய்ட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போய் ட்ராப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேம். ஓகே, என்ன சேனல்? எஸ்ஜி ஆட்டோ விலாக். எஸ்ஜியா? ஆமாம் மேம், எஸ்ஜி ஆட்டோ விலாக். ஸ்க்ரோல் பண்ணினா ஃபஸ்ட் எடுத்து என் சேனல் வராது, வேறு ஒருத்தங்க சேனல் தான் வரும். கீழே போனீங்கன்னா தான் என் சேனல் காட்டும். சேஞ்ச் வந்து விடல் பண்ணுற மாதிரி இல்லாமா? ஓவராக பண்ணுவானுங்க, சில்லறையே தர மாட்டாங்க. சேஞ்ச் இருக்காண்ணா, அவ்வளோ சேஞ்ச் வச்சுட்டு இல்லைன்றீங்கண்ணா. கேட்டு பாருங்களா, இந்த பக்கில் கூட சில்லறை மட்டும் தரவே மாட்டேன். அவ்வளோ காசு வச்சுக்கிறாங்க, சில்லறை தர மாட்டாங்க. ஐயோ ஐயோ, சில்லறை கேட்டால் சில்லறை தராமல் சாவடிக்கிறாங்க. அப்பா ரைட்டு தானே மேம்? இதானே மேம்? அடையார்லேருந்தே போட்டோம். அடையார்லேருந்து கத்திப்பாரா தான் ட்ராப்பு. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். ப்ரோ ஐ எம் யூடியூபர். 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். எப்பா சாமி, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Okay, sure. Just tell me later on. After dropping, Yeah, okay, done. just don't show my face. Yeah, done. Guys, அவங்க என்ன சொல்லிட்டாருன்னா, vlogல எடுத்துக்கோங்க, நான் ஃபேஸ் மட்டும் வெளியே தெரியணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் சவாரி பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் மெட்ரோவில் வந்தேன். ஆலந்தூர் மெட்ரோலேருந்து புழுதிவாக்கம் தான் நெக்ஸ்ட் சவாரி போட்டுருக்கேன். கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கால் பண்ணாங்க. கஸ்டமரை பிக்கப் பண்ணலாம் ஃபஸ்ட்டு.
மினிட் மேம். பிக்கப் பண்ணியாச்சு. இங்கே நான் பக்கத்தில் தான் ட்ராப், குல்திவாக்கம் தான் ட்ராப்பு. குல்திவாக்கம் தான் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான செய்கையான நாள் இன்னைக்கு எனக்கு. ஏன்னா காலையில் 8:30 மணிக்கு ஆட்டோ எடுத்தாங்க. ஆட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறேன், கேஸு காலி. கேஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தா பெட்ரோலில் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஒரு மணி நேரம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணியவன் வந்தார், அவரை வச்சு வண்டியை டோ பண்ணி 2வது கீழே அடித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேஸ் பங்க் வரேன். ஒரு கேஸ் பங்க்கில் கேஸ் இல்லை, இன்னொரு பேங்க்கில் கேஸ் போட ஆள் இல்லை, இன்னொரு பேங்க்கில் போனால் என்கிட்ட கேஸ் இருக்குது, கேஸ் போட ஆள் இருக்குது, ஆனால் கரண்ட் இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அங்கே ஒரு 2 மணி நேரம் உட்காந்து கரண்ட் வந்ததுக்கப்புறம் கேஸ் போட்டு ஒரு மணிலேருந்து 2 மணி ஆயிடுச்சு இன்றைக்கி ஆட்டோ எடுக்கிறதுக்கே எனக்கு. அதுக்கப்புறம் தான் எடுத்து ஓட்ட ஆரம்பித்தேன். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, காலையில் எனக்கு இருந்த மைண்ட் செட்டுக்கு ஆட்டோ எடுக்கவும் கேஸ் இல்லை, கேஸ் போடுற இடத்துக்கு போனால் கேஸ் போடுற இடத்துலையும் கேஸ் இல்லை, ஆள் இல்லை, கரண்ட் இல்லை, இந்த மாதிரி நடந்துட்டுருக்கேன். நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேஸ் போட்டதுக்கப்புறம் யோசித்தேன். அதுக்கப்புறம் போட்ட காசை மட்டுமாவது எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வரைக்கும் நான் சம்பாரித்தேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, காலையில் இருந்த மைண்ட் செட்டு அப்படியே நான் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக நான் வீட்டுக்கு தான் வந்திருப்பேன். கேஸை போட்டிங்கனாலே நமக்கு வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் போட்ட காசை மட்டுமாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போட்ட காசுக்கு மேலேயே நான் இன்றைக்கி ஒரு 1000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கடந்து போகும். உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் கடந்து போகும். ஓகே, see you tomorrow guys. மறக்காமல் SG vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.